ஹாய்ங்க. இன்னையிலேருந்து வந்துட்டு எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதனால மார்னிங்கே வந்துட்டு வேகமா எந்திரிச்சு, சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஹஸ்பண்டையும் பையனுமே வந்துட்டு கிளப்பி விட்டுட்டு, என்னோட வேலைய வந்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து முன்னாடியே சொன்னது மாரி, ஜேடில தான் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்குலாம் வந்துட்டு ப்ராப்பரா எந்த ஒரு கிளாஸுமே வந்துட்டு ஜாயின் பண்ணல. டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தேன். டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை வந்துட்டு படிச்சுட்டு போயிட்டு அதுக்கான டெஸ்ட்டை வந்துட்டு அட்டன் பண்ணி வந்துட்டுருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு அட்டன் பண்ணி ப்ராப்பராக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஜேடியில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு ஜேடியில் வந்துட்டு என்ன காரணத்துக்காக ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் படிக்கிறப்ப வந்துட்டு சாரோட கிளாஸை ரெஃபர் பண்ணி தான் வந்துட்டு ஜிஎஸ் எல்லாமே படித்தேன். எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு மனப்பாடம் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு சாரோட கிளாஸ் வந்துட்டு ரொம்ப தெளிவாகவே இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் ஜேடியில் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஜிஎஸ்ஸை பொறுத்தவரையிலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சார் வந்துட்டு கிளியராகவே வந்துட்டு கிளாஸ் எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் தமிழும் மேக்ஸையும் பொறுத்தவரையிலும் வந்துட்டு எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த ஒரு வாரம் வந்துட்டு அவங்க கிளாஸ் வந்துட்டு நான் கவனிச்சா தான் வந்துட்டு எனக்கு எப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு முக்கியமான விஷயத்தையுமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்துட்டு சுற்றி இருக்கிறவங்க வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு நான் டிஎன்பிசியை என்னால் நம்ப முடியாது, அதனால் நான் வந்துட்டு டிஎன்பிசியை விட்டு விலகி நான் வந்து ப்ரைவேட்டில் போயிட்டு வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் தயவுசெய்து அதை நம்பி நீங்களுமே வந்துட்டு படிக்கிறத விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 80லேருந்து 90% வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். ஒரு 10% தான் வந்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா படிக்கிற மாட்டம் இருக்கும். இந்த டயத்தில் நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. விட்டுட்டு போகிறேன்னு சொன்னவங்க யாருமே வந்துட்டு விட்டுட்டுலாம் போக மாட்டாங்க. அவங்க தொடர்ந்து வந்துட்டு படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட சொல்கிறது வந்துட்டு நான் இல்லைங்க, நான் விட்டுட்டேன், நான் வந்துட்டு ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாட்டம் சொல்லுவாங்க. தயவுசெய்து அவங்கள நம்பி நீங்களுமே வந்துட்டு படிக்கிறத விட்டுறாதீங்க. தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் வந்துட்டு ஜெயிப்போங்கிற ஒரு நம்பிக்கையில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு காலேஜில் வந்துட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக 7 இயர்ஸ் வரலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபேமிலி சுச்சுவேஷனால் தான் வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு விட்டுட்டு வர்றது மாட்டம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு சில நேரம் படிக்கிறப்ப தோணும், அந்த வேலையிலே திரும்ப போயிட்டு ரீஜாயின் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க, இவ்வளோ தூரம் நீ படிச்சுட்ட, இன்னும் கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணு, இந்த லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ட்ரை பண்ணு, கண்டிப்பாக உன்னால் முடியும்னு சொல்லிட்டு அவங்க மோட்டிவேஷன் பண்ணுறதுனால மட்டும்தான் இந்த தடவை வந்துட்டு நான் படிக்க திரும்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களாலையுமே முடியும். நீங்களுமே வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 மந்த்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் படிக்கலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. இப்போ இருந்தே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும்.